வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னாஃபஸ் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. அனுர அரசாங்கத்தின் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் ஒரு ராத்தல் பானை விடவும் மிக மோசமானது என பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சபையில் தெரிவித்துள்ளார். ஒரு ராத பான் 160 ரூபா. ஒரு ராத்தல் பான் கொடுக்குற அரசாங்கம் நீங்கள். நான் இருந்திருந்தா ஒரு ராத பான் 2 வாழைப்பழம் கொடுக்கறதுக்கெல்லாம் தேவையில்லை. பான் தானே முடிஞ்சால் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா கொடுக்கறதே ஒரு ராத பான். வெக்கமே இல்லை உங்களுக்கு? வெக்கமே இல்லையா ஐயா? என்ன அரசாங்கம்? 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பின் போது இலங்கை தமிழரசு கட்சி நடுநிலை வகிக்க உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை இன்று பாராளுமன்றில் உரையாற்றும் போதே அவர் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்திலே 3வது பிரதானமான கட்சி எங்களுடைய கட்சிக்கு எங்களுடைய மக்கள் வாக்களிக்கும் பொழுது எங்களுடைய மக்கள் மிக முக்கியமாக தமிழ் மக்களுடைய அரசியல் இருப்புக்காக, அரசியல் எதிர்காலத்துக்காக, அரசியல் நலனுக்காக, அரசியல் தீர்வுக்காகத்தான் தமிழ் மக்கள் எங்களுடைய கட்சிக்கு வாக்களிப்பார்கள். அதே நேரத்தில் தான் இது கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்திலே எங்களுடைய வடக்கு கிழக்கு பூராகவும் எங்களுடைய இனத்தினுடைய விடுதலைக்காக போராடிய வீர மறவர்களுக்காக அஞ்சலி செலுத்தும் இந்த மாதம். ஆயிரக்கணக்கான போராளிகள் இந்த இனத்தினுடைய விடுதலைக்காக போராட்டத்தில் ஈடுபட்டு கொல்லப்பட்டு இந்த 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 மண்ணிலே விதைக்கப்பட்ட மாதம், விதைக்கப்பட்டவர்களை நினைவு கூறும் மாதம். நான் நேற்றைய தினம் கூட பார்த்திருந்தேன். ஜேவிபி கட்சியினுடைய அந்த போராளிகளை நினைவு கூறும் முகமாக அந்த கட்சியை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் கொழும்புலே ஒரு நிகழ்வு ஒன்றை நடத்தியிருந்தார்கள். அவ்வாறு வடக்கு கிழக்கு பூராகும் எங்களுடைய மக்கள், எங்களுடைய மக்களுக்காக, மக்களுடைய விடுதலைக்காக ஆயுதமேந்தி போராடி அந்த மக்களை நினைவு கூறும் மாதம். இந்த மாதத்திலே நாங்கள் ஒரு தமிழ் கட்சிகள், நாங்கள் தமிழ் கட்சி, ஒரு பிரதானமான தமிழ் கட்சி, எனக்கு ஏனைய கட்சிகளை பற்றி தெரியாது, ஆனால் தமிழ் மக்களுக்காக பொறுப்புள்ள கட்சி, தமிழ் மக்கள் அந்த பொறுப்பை வழங்கிய கட்சி இலங்கை தமிழரசு கட்சிக்கு தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் நான் சொன்னது போல இத்தனை ஆயிரம் போராளிகளை விதைத்து ஆயுதமேந்தி போராடி எத்தனையோ இழப்புகளை சந்தித்த ஒரு இனம் வெறுமனே இன்று கிண்ணியாவிலே மன்னிக்க வேண்டும், கொக்கிலாயிலே பாலத்துக்காக ஒரு ஆய்வு செய்வதற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதிலேயும் ஆய்வு மட்டும்தான். கொக்குலாய் பாலம் கட்டலாம் என்று ஆய்வு செய்வதற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. மட்டக்களப்பிலே 2 பாலங்கள் கட்டுவதற்காக ஆய்வு செய்வதற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இவ்வாறான விடயங்களுக்காக அரசாங்கத்தை நாங்கள் ஆதரிக்க வேண்டும், அரசாங்கத்துடன் நாங்கள் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சி நினைக்க முடியாது. ஏனென்று சொன்னால் இத்தனை ஆயிரம் உயிர்களை தியாகம் செய்தது ஒரு பாலத்துக்காக அல்ல. பாராளுமன்ற சபை நடவடிக்கைகளின் போது பொருத்தமற்ற அநாகரிகமான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு சபாநாயகர் ஜெகத் விக்ரமர்த்தன அறிவித்துள்ளார். இன்றைய சபை நடவடிக்கையின் ஆரம்பத்தின் சபாநாயகரின் அறிவித்தலாக இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அநாகரிகமான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துவதை தொடர்ச்சியாக தாம் அவதானித்து வருவதாக சபாநாயகர் சுட்டிக்காட்டியுள்ளார். මේ ඉතාමත් අසතුරුදායක හා කනගාටුදායක තත්ත්වයක් බවත් මෙම ගරු සභාවේ අවධානයට යොමු කිරීමට කැමැත්තෙමි. ගරු පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයන් විසින් තවත් මන්ත්‍රීවරයෙකු ඉලක්ක කරමින් බොහෝ විට සිදු කරනු ලබන මෙවැනි නුසුදුසු වචන වලින් කරනු ලබන ආමන්ත්‍රණ කිරීම සහ දෝෂාරෝපණය. இலங்கைக்கு கிழக்காக வளிமண்டலத்தின் தாழ்மட்டத்தில் விருத்தியடைகின்ற வளிமண்டலவியல் தளம்பல் நிலை காரணமாக நிலவுகின்ற மழையுடனான வானிலை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தொடரக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. மேற்கு, சப்ரஹோவ, தெற்கு, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று இரவு 11 மணி வரை அமுலில் இருக்கும் இந்த எச்சரிக்கையின்படி 12 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும் 9 மாவட்டங்களுக்கு அம்பர் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. உலக நீரிழிவு தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் நீரிழிவு கழகத்தின் ஏற்பாட்டில் நீரிழிவு விழிப்புணர்வு நடைபவனி இன்றைய தினம் காலை இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு முன்பாக காலை 6:30 மணியளவில் இந்த நடைப்பயணம் ஆரம்பமானது.
குறித்த நடைப்பயணத்தில் யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி, மாவட்ட செயலாளர் பிரதீபன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து நல்லூரில் யாழ் மாநகர சபைக்கு சொந்தமான காணியில் மாவீரர் நினைவேந்தலை அனுஷ்டிப்பதற்கான பணிகளை ஆரம்பித்துள்ளன. மாவீரர் வாரம் எதிர்வரும் 21ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் குறித்த காணியில் ஆரம்பகட்ட பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது யாழ் மாநகர மேயர், பிரதி மேயர், சபை உறுப்பினர்கள், முன்னாள் மாநகர சபை உறுப்பினர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் என பலரும் பங்கேற்றுள்ளனர். இன்னொரு கதையை இவர்கள் முன்வைக்கிறார்கள். இந்த அதிகரிக்கப்பட்ட சம்பளம் கிடைக்குமா அல்லது இது ஒரு கண் துடைப்பா என்று இவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இன்று எதிர்க்கட்சியினருக்கு இன்று அவர்களுக்கு பேசுவதற்கு தலைப்பு கிடையாது. உண்மையிலே இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடுகளை பார்த்து அவர்களுக்கு விமர்சிப்பதற்கு காரணங்கள் கிடையாது. இன்று அவர்கள் ஏதோ சபையில் பேச வேண்டும், செய்திகளிலே வர வேண்டும் என்பதற்காக முழு பூசணிக்காவும் சோற்றுக்குள் புதைக்கின்ற மறைக்கின்ற செயல்பாடுகளில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்று மக்கள் மத்தியிலே சென்று பாருங்கள். விசேடமாக மலையத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளிடம் நாங்கள் கேட்கின்றோம், தயவு செய்து நீங்கள் பாராளுமன்றத்துக்கு வருவதற்கு மாத்திரம் அரசியலை மேற்கொள்ளாமல் நீங்கள் மலையக பகுதிகளுக்கு சென்று பாருங்கள், மக்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ளுங்கள். எனவே புரிந்து கொண்டிருந்தால் இன்று நீங்கள் எமது மலையக மக்களுக்காக துரோகம் செய்யும் இந்த துரோக கூட்டத்தோடு நீங்கள் இன்று ஒன்றிணைந்திருக்க மாட்டீர்கள். இன்று ஒவ்வொரு கதையை கூறுகிறார்கள். இன்று மலையக பகுதியில் இருக்கின்ற மலையக காணிகளை, இன்று பெருந்தோட்டங்கள் இருக்கின்ற ஏக்கர் கணக்கான காணிகளை தன்னுடைய அரசியல் பலத்தால், அதிகாரத்தின் பலத்தால் கைவசப்படுத்தி அந்த தோட்டங்களை கைவசப்படுத்தியவர்கள் தான் இன்று இந்த கட்சிகளே இருக்கின்றார்கள். யோசித்து பாருங்கள். எனவே இவர்களுக்கு பயம் இருக்கிறது. மலையக மக்களுக்கு சம்பளம் உயர்த்தப்பட்டால் தங்களுடைய தோட்டத்திலே வேலை செய்கின்ற அந்த மக்களுக்கும் சம்பளம் உயர்த்தப்பட வேண்டும், அதனால் நான் மட்டமிடுவேன் என்ற பயத்திலும் இவர்கள் அறைகூவல் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே யார் என்ன சொன்னாலும், நீங்கள் எங்கு சென்று முறையிட்டாலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஜனவரி மாதம் முதல் தோட்ட தொழிலாளருக்கு சம்பள உயர்வை பெற்றுத்தரும் என்பதை ஒரு பிரதி அமைச்சர் வகையிலே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.